ஸோ நமங்களே நான் தான் சந்தோஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் எல்லாத்துக்கிட்டையும் நான் சாரி கேட்டுக்கிறேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல ஃபர்ஸ்ட்லேருந்து ரீஸ்டார்ட் ரீபில்ட் பண்ணும்போதே சொல்லியிருப்போம். ஸோ மக்களே நான் உங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பா வீடியோ தரேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்போம். ஏன்னா நம்மள நம்பி கிட்டத்தட்ட 253 சம்திங் குடும்பங்கள் நம்ம கூட இருக்காங்க. அவங்கலாம் நம்மள மேபி மிஸ் பண்ணியிருந்திருக்கலாம். பண்ணியிருப்பீங்களா? ஓகே பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால தான் நான் எதனால இந்த வீடியோஸ் போட முடியல அப்படிங்கிற மாரி தான் இந்த வீடியோ இன்னைக்கு போகுது. தென் வந்து பார்த்தீங்கன்னா, மெயினான ரீசன் இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ரைட் கிளம்பி போறோம். அதுக்காக தான் இந்த பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் நான் இந்த ரைட பத்தி சொல்லிர்றேன். இந்த ரைடு எங்கேருந்து ஆரம்பிக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல அதாவது திருப்பூர்ல இருந்து காரமடை வரைக்கும் போறோம். காரமடை எங்கேக்கு போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாட்டி வீட்டுக்கு தான் போறோம். அதாவது நம்ம சேனல்ல ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். பஸ்ல காரமடை போற மாரி. அதாவது காரமடைலாம் எங்க போறோம்? திருப்பி நம்ம பாட்டி வீட்டுக்கு தான் போறோம். ஸோ அது பஸ்ல போயிருப்போம். இப்ப நம்ம ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் நம்ம பைக்ல போற மாரி ஒரு மோட்டோ வ்ளாக்ல நம்ம பாட்டி வீட்டுக்கு போறோம். அது ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட எப்படி பார்த்தீங்கன்னா, 1 இயர் கழிச்சு நம்ம திருப்பி அங்க போறோங்க. அதுவும் மோட்டோ வ்ளாகிங் செட்டப்ல. தென் அதுக்கப்புறம் நம்ம ஏன் இத்தன நாள் வீடியோ போடல? இங்க நெறைய ரீசன்ஸ்லாம் இருக்கு. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருந்து கேட்டீங்கன்னா, டக்குனு இந்த ரீசன்ஸ்லாம் முடிச்சிருவேன். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, நம்ம காலேஜுங்க. அந்த காலேஜ் ஒர்க்ஸ்னாலயே நம்ம கரெக்ட்டா என்னால வீடியோ போட முடியல. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, என்னோட மொட. பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே நெறைய வீடியோஸ்லாம் எடுத்து வச்சிருந்தேன். சரி ஓகே நம்ம சேனல்ஸ்ல நெறைய போடலாம் அப்படிங்கிற மாரி எடுத்து வச்சிருந்தேன். என்னென்ன வீடியோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா ஈஷா யோகா போயிருந்தேன். அப்புறம் காட்டுக்குள்ள போய் ஃப்ரெண்ட்ஸோட அட்வென்ச்சர் பண்ணியிருந்தேன். இந்த மாரி நெறைய வீடியோஸ் எடுத்து வச்சிருந்தேன். இந்த வீடியோ 2 தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. பட் நெறைய வீடியோஸ் எடுத்து வச்சிருந்தேன். இப்பவுமே சின்ன சின்ன கிளிப் முடிஞ்சா உங்களுக்கு சைட்ல ஆட் பண்றேன். பட் இந்த மாரி நெறைய வீடியோஸ் எக்கச்சக்கமா எடுத்திருந்தேன். அதாங்க என்னோட மொட அப்படிங்கிற காரணத்தினாலேயே என்னால கரெக்ட்டா வீடியோ எடிட் பண்ண முடியல. தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் சரி ஓகே வீடியோஸ்லாம் இருக்கும்ல, இப்ப எடிட் பண்ணி போடலாம்ல அப்படின்னு கேட்பீங்க. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனுங்க ரீசென்ட்டா ரீசெட் ஆயிடுச்சுங்க மொபைலு. என்னடா ஏய் எப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரீசெட் ஆயிடுச்சு. அது எதனாலன்னு சரியா தெரியல. மேபி ஏதாச்சும் வைரஸா இருக்கலாம். இல்ல மொபைல்ல அந்த 2 வருஷத்துக்கு ஒருக்கா, 3 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த மாரி ஆயிருக்கலாம். ஏன்னா நான் இந்த மொபைல் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது சோ தட் அந்த மாரி ஏதாச்சும் ஆயிருக்கலாம். ஓகேங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா தொலைஞ்சு போச்சு. நம்ம ஆரஞ்சு கலர் ஹெல்மெட் வச்சிருப்போம் பார்த்தீங்களா? அந்த ஆஃப் ரோடிங் செட்டப்ஸ்லாம் நம்ம வச்சிருப்போம். ஸோ அந்த ஹெல்மெட் வேற பார்த்தீங்கன்னா தொலைஞ்சு போச்சு. தென் அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1 வீக்லயே நம்ம புது ஹெல்மெட் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் அதுல தான் நம்ம மோட்டோ விளாகிங் செட்டப் எடுத்து இப்ப நம்ம காரமடைக்கு போறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு. தென் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தென்னு கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்றேன். நான் அத கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேங்க. லைட்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வீடியோவ பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆனதுனால, எனக்கு கரெக்ட்டா அந்த ஃப்ளோ வர மாட்டேங்குது. பட் எனக்கு தெரிஞ்சு நான் இப்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கேன்னு நெனைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் நெறைய டேக்ஸ் போகும். இப்போ ஒரு 4, 5 டேக்ஸ் தான். அப்படின்னு நானே என்ன ஏமாத்திக்கணும். இங்க இப்பவே ஒரு 20 டேக்ஸ் பக்கம் போயிடுச்சு. அதெல்லாம் அழிச்சுட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்துட்டு இருக்கேன் இந்த வீடியோவ. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? சரி ஓகேங்க. நம்ம கன்டென்ட்குள்ள வருவோம். பாத்தீங்கன்னா, இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தேன்? நம்ம ஹெல்மெட் தொலைஞ்சு போச்சு. தென் வந்து பாத்தீங்கன்னா, புதுசா ஒரு ஹெல்மெட் வாங்கியிருந்தோம் நம்ம பாத்தீங்கன்னா. அந்த ஹெல்மெட்டும் பாத்தீங்கன்னா, 500க்குள்ள தான் வாங்கியிருந்தேன். ஏன் அதனால சந்தோஷ் 500லயே முடிச்சுட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா எடுத்தோனே நம்ம நெறைய காசு செலவு பண்ண முடியாது இல்லைங்களா? மோட்டோ வ்ளாகிங்க்காக. நமக்கு ஒரு சேஃப்டிக்கு இருந்தா போதும். அதுல நம்ம மோட்டோ வ்ளாகிங் செட்டப் நீட்டா பண்ணியாச்சுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹெல்மெட்ல தான் அந்த மவுண்ட் இருந்துச்சுங்க பாத்தீங்கன்னா. இந்த இடத்துல கரெக்ட்டா மவுண்ட் வந்திருக்கும். அந்த இடத்துல மொபைல் வச்சு நம்ம வீடியோ எடுப்போம். பரவால்ல. நான் என்ன பண்ணியிருந்தேன், அந்த மவுண்ட்ட கழட்டி வச்சிருந்தேன் வீட்ல. ஹெல்மெட் வெளிய இருக்கிற ஹெல்மெட்ட தான் தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுல தான் இந்த கிளாம்ப் இருக்கும். மவுண்ட்ட மாட்ற கிளாம்ப் இருக்கும். அந்த கிளாம்போட தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், அந்த மவுண்ட் எடுத்து என்னோட ஹெல்மெட்ல எம்சில போட்டு நல்லா மொழுகி விட்டேங்க. ஏன்னா நம்ம மொபைல் விழுந்துறக்கூடாது இல்லையா? ஏன்னா நம்ம ஒரு மேபி கொஞ்சம் ஸ்பீடா கூட போலாம். ரொம்ப அந்த ஆஃப் ரோடிங்லாம் சில டைம் வரும். அதனால நம்ம கீழ விழுந்துறக்கூடாது அப்படிங்கிற சேஃப்டிக்காக. லுக் என்னதான் அடி வாங்கினாலும் நமக்கு பிரச்சனை இல்ல. நமக்கு நம்ம வீடியோஸ் கரெக்ட்டா இருந்தா போதும். அதுக்காக தாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பைக் மாத்திட்டோம் சொல்லப்போனா. நம்ம ஸ்டீவ் மோப்லயே மாத்திட்டோம். ஏன் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டீவ் மோப்ல சொல்றக்கு ஒரு மாரி கஷ்டமா இருந்தாலும் இன்ஜின் சீஸ் ஆயிட்டாப்ல. நினைவுகள் மனசுக்கு வலிய கொடுக்கும். அத அடியோட மறக்கிறது மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்டத்தட்ட 1,50,000 கிலோமீட்டருங்க. 1,50,000 கிலோமீட்டர்ன்னு சும்மா இல்ல. ஒரு பெரிய கிலோமீட்டரா தான் எனக்கு தெரியுது. ஏன்னா, எந்த அளவுக்கு இந்த பைக் ஓடும்னு எனக்கு தெரியல. ஆனா சத்தியமா சொல்றேன் டிவிஎஸ் வேற லெவலுங்க. டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி பிளஸ் அந்த பைக் தான். ஸோ அதுதான் நம்ம வச்சிருந்தோம். டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி பிளஸ். ஓகே. இப்ப நம்ம வண்டி இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வண்டி மாத்திட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன வண்டி வாங்கியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஷன் ப்ரோல ஏபிடிவி அப்படிங்கிற ஒரு
மாடல்ல தான் நம்ம எடுத்திருந்தோம். ஸோ எனக்கு கரெக்ட்டா அந்த இயர் எதுன்னு தெரியலங்க. சரியா எனக்கு அந்த இயர் எதுன்னு தெரியல. ஸோ அது முடிஞ்சா நான் உங்களுக்கு சைட்ல இந்த இடத்துல ஆட் பண்றேன். இல்ல இந்த இடத்துல ஆட் பண்றேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் கொஞ்சம் அப்படியே பழைய வீடு மாரி தான் இருக்கும். லைட்டா அது உங்க பாட்டி வீடு தான். ஸோ எங்க வீட்ல எடுக்க ட்ரை பண்ணேன். கரெக்ட்டா அந்த பேக்கிரவுண்ட்லாம் அமையல. ஸோ வந்து நெறைய நாய்ஸா இருந்துச்சு. இங்க கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. மைக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா நம்ம வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. நெறைய விஷயங்கள் மறந்துட்டு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டேன். ஸோ நம்ம வளவளன்னு ரொம்ப பேசிட்டோங்க. ரைட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க வேண்டியதா இருக்கு. எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம கிளம்பிட்டே இருக்கலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் மறுபடியும் ஒருக்கா சொல்லிக்கிறேன். இதுக்கு மேல நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோட எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட முடியுமோ, எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு கரெக்ட்டான வீடியோஸ் தர பார்க்குறேன் இனிமேலு. ஸோ இங்கருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காரமடை வரைக்கும் போறோம். காரமடை இங்கருந்து எத்தன கிலோமீட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 55 கிலோமீட்டர்ஸ். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா 55 கிலோமீட்டர்ஸ். இது எவ்வளோ நேரத்தில நம்ம கவர் பண்றோம் அப்படிங்கும்போது ஒரு சின்ன சேலஞ்ச் மாரி வச்சு போலான்ட்டு இருக்கோம். ஓகேங்க. ரொம்ப வளவளன்னு பேசுற மாரி இருக்கு. சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். 12 seconds later. ஓகேங்க. அட்லாஸ்ட் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பலாம். ஸோ சவுண்ட் இப்போவும் எப்படி வருதுன்னு எனக்கு சத்தியமாக ஒரு ஐடியாவே இல்லை. தென் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே போய் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ ஃபோன் சார்ஜர், அதாவது நான் இப்போ வீடியோ எடுக்கிறதும் ஒரு ஃபோனில் தான் எடுத்துகிட்ருக்கேன். அதாவது நம்ம Realme 8 அப்படிங்கிற ஒரு ஃபோனில் எடுத்துருக்கேன். நம்ம பழைய ஃபோன் தாங்க, இன்னும் மாற்றலை. அந்த ஃபோனில் தான் எடுத்துகிட்ருக்கேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்னொரு ஃபோனு. பார்த்தீங்கன்னா இது மேப் போடுறதுக்காகவே நான் வச்சிருக்கிறேன் இந்த மொபைலு. பழைய மொபைல் தாங்க, ரொம்ப பழைய மொபைல். சாம்சங் கேலக்ஸி J7 மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா வாங்கி ஒரு 8, 9 வருஷம் ஆக போகுதுங்க. எப்போவுமே இந்த மாதிரி ரோட்லலாம் நம்ம லெஃப்ட் ரைட் கன்ஃபார்ம் பார்த்து தாங்க போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது ரொம்ப கொஞ்சம் த்ரில்லிங்கான ரோடு தாங்க. இந்த கார்காரர் எப்படி நிறுத்தியிருப்பார் நீங்களே பார்த்துருப்பீங்க. டக்குன்னு நின்னாரு பார்த்தீங்களா? அதுதாங்க இந்த ரோட்டில் இருக்கிறதுல ரொம்ப ஹைலைட்டான விஷயம். இந்த ரோட்டில் போகிறது பெரிய விஷயம் இல்லைங்க. வர்ற வண்டி இதெல்லாம் நம்ம நம்பவே முடியாது மோஸ்ட்லி. என்னவங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருப்பாங்க, டக்குன்னு பிரேக் அடிச்சுட்டு நம்ம தெரியாமல் மேலே மோதிட்டாங்கன்னா நம்ம மேலே பழிய போட்டுருவாங்க. தம்பி நீ தான்ப்பா வந்து மோதனன்ட்டு. அவங்களுக்கு தெரியாது அவங்க பிரேக் அடித்தாங்க அப்படி இப்படின்ட்டு. ப்ராப்பராக ஒரு கார் நிறுத்தும் போது எந்த மாதிரி நிறுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, இண்டிகேட்டர் போட்டு அவங்களுக்கு சிக்னல் காமிச்சிட்டு அதுவும் டிஸ்டன்ஸ் அதிகமாக மெயின்டைன் பண்ணணும். அப்போ தாங்க நமக்கு கரெக்டாக அந்த கார் நிறுத்துறக்கு அது எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துலாம் நம்ம மோஸ்ட்லி ஓவர்டேக் எடுக்க முடியாது. தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இந்த இடத்துலலாம் ஓட்டி ஆகணுங்க. ஏன்னா இது ஊருங்கிறதுனால யார் திடீர்னு நடந்து போவாங்க, வயசானவங்க, குழந்தைங்க, ஸ்கூல் வேறு இந்த இடத்த சரௌண்டிங்கில் இருக்குது. இந்த இடத்துல பொறுமையாக எப்போவுமே இருக்கணுங்க. ஸோ நம்ம மெயின் ரோட்டில் ஓட்டுறது வேறு, இந்த மாதிரி இடத்துல ஓட்டுறது வேறு. நம்ம என்ன தான் சேஃப்டிக்கு போய் வச்சுருந்தாலுமே, சேஃப்டி க்ளவுஸு, ரைடிங் ஜாக்கெட்ஸு அப்படி இப்படின்னு போட்டிருந்தாலுமே நம்ம சேஃப்டி எப்போவுமே நம்ம கையில் தான் இருக்குது. தென் நம்ம முன்னாடி வரவங்க கையிலங்க. தென் இந்த மாதிரி பெரிய ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் நம்ம வந்து ஓவர்டேக் கொடுக்கும்போது நல்ல பெரிய ஒரு லாங் ஹாரன் கொடுத்துட்டு அப்புறம் எடுக்கணுங்க. இல்லைனா அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம இங்கே சென்டரில் வரும்போது அவங்களுக்கு ஃபுல் விஷனும் போயிடும். பின்னாடி யார் இருக்கிறது என்ன ஏதுன்னு தெரியாது. அதனால் நம்ம ஓவர்டேக் மேபி எடுத்தோன்னா அந்த ஹாரன் கொடுத்து அதுக்கப்புறம் தாங்க எடுக்கணும். தென் நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள்லாம் நடந்துச்சு, அதான் சொல்கிறேன். நம்ம ரைடில் போக 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 இப்போவும் எடுக்க முடியாதுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு நட்டூலே போகிறாரு பெரிய வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால. மோஸ்ட்லி நம்ம பார்த்து தான் போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரிலாம் வண்டி வரும்போது. ஓகேங்க, வெற்றிகரமாக அந்த வண்டி நம்ம ஓவர்டேக் எடுத்தாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீடாக போகிறது பிரச்சனை இல்லை. இந்த ஹெல்மெட்டில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, கண்ணாடி இருந்துச்சு ஆனால் ரொம்ப ஃபேட் அடிச்சிருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயிலே வச்சுருப்பாங்க போல், இந்த ஸ்டிக்கரை ஒட்டி அப்படியே காஞ்சி எனக்கு கண் தெரியாத மாதிரி ஆயிடுச்சு அந்த கண்ணாடியில். சரி ஓகே அப்படின்னு கண்ணாடி நான் கழட்டிட்டேங்க. அப்புறம் கண்ணாடி கழட்டிட்டு அப்புறம் ஓட்டும் போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி போகிற பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ் ஆகட்டும் இல்லை மண் ஆகட்டும் கண்ணில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த மீஷோவில் இருந்து அந்த 200 ருபீஸ்க்கு இந்த காகுல்ஸ் வாங்கி போட்டிருக்கேங்க. அந்த ஆஃப் ரோடிங் காகுல்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது வாங்கி போட்டிருக்கேன். இப்போ அதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, சின்ன கேப் வந்துருச்சு ஹெல்மெட்டுக்கும் அதுக்கும். ஸோ தட் அதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு இதுக்கும் சின்ன கேப்பில் காற்று போடுது. அந்த இடத்துல தான் நம்ம மைக்கு வேறு இருக்கா. ஸோ அந்த விண்ட் பிளாஸ்ட் வேறு வருமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். இன்னும் வீடியோஸ்லாம் போய் பார்த்தா தாங்க தெரியும். இப்போ தான் நான் இந்த ஹெல்மெட்டில் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்படி என்ன ஏதுன்னு தெரியல. ஆங்கிளுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செட் பண்ணேன்.
இனிமேல் போய் கொஞ்சம் ஆங்கிள்ஸ்லாம் மாற்றுற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போவே எனக்கு ஆங்கிள் எப்படி இருக்குன்னு தெரியல. ஃபோனை பார்த்துட்டு நம்மளால ஓட்ட முடியாது. அந்த ஒரு காரணத்தினால நம்ம கொஞ்சம் கரெக்டாக தாங்க பார்த்து பொறுமையாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேரளா கண்ணாடி வாங்கி நான் மாட்டியிருந்தேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 500 சொல்லிட்டாங்க. என்னாலே நம்ப முடியல. எப்போ அது 500 வருமா? மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யாராச்சும் மேபி வாங்கியிருந்தீங்கன்னா. 550 சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட கரெக்டாக 500 தான் இருந்துச்சு. கரெக்டாக தீபாவளி டைமில் வாங்கினேங்க. ஆனால் நல்லா தான் இருக்குது. லுக்கும் பார்க்குறக்கு நல்லா இருக்குது. கண்ணாடியும் பார்க்க கிளியராக இருந்துச்சுங்களா. இதுக்கு முன்னாடி போட்டிருந்த கண்ணாடி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேட் அடித்த மாதிரி ஆயிடுச்சு லைட்டாக. அதனால் பின்னாடி வரவங்க மோஸ்ட்லி அதுவும் எந்த வெஹிக்கல்ஸும் எனக்கு தெரியல. அந்த ஒரு காரணத்தினால் இதை மாற்றிட்டோங்க. மோஸ்ட்லி நான் அதிகமாக இது லுக்குக்காக தான் நான் மாட்டினேன். ஃபஸ்ட் திங் லுக்குக்காக தான் மாட்டினேன். அப்புறம் இது கண்ணாடியும் பார்க்க சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ தென் வந்து இப்போ நம்ம ஹெல்மெட் கதையை சொல்கிறேன். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் பசங்க கூட சரி டீ குடிக்கலான்னு போனேன். என்ன நம்ம R15 V2 எடுத்துகிட்டு. அப்போ அந்த பைக் தான் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன் நான். அந்த பைக் போனதுனால நம்ம ஸ்டீவ் மாப்பில் போனதுனால V2 எடுத்து ஓட்டிகிட்டு இருந்தேங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சரி ஓகே டீ குடிச்சுட்டு பசங்க கூட டீ குடிச்சுட்டு வண்டி மேலே தான் வச்சுருந்தேன். அப்போ இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட மீன் தொட்டி இருந்துச்சு. என் தம்பி ரொம்ப நாளாக மீன் தொட்டி வாங்கணுன்ட்டு இருந்தான். சரி ஓகே மீன் தொட்டி தானே நான் வாங்கிட்டு தானே இருக்குல்ல, சரி சும்மா தான் இருக்குது நம்ம எடுத்துக்கலான்ட்டு அவன் வீட்டுக்கு போனேங்க. வீட்டுக்கு போய் எனக்கு ஹெல்மெட் போட்ட மாதிரி தான் ஞாபகம் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வண்டி ஓட்டுறான்ட்டு இருந்தான். சரிடா ஓட்டுறா அப்படின்னு சாவி கொடுத்தா நான் ஹெல்மெட் போட்டே போனேன். ஹெல்மெட் போட்டு போன மாதிரி தான் எனக்கு ஞாபகம். நான் அப்போ நினச்சேன் சரி ஹெல்மெட்டில் போட்டிருக்கோம் வீடியோ எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஞாபகம். அதனால தான் நான் ஹெல்மெட் போட்டேன். நான் கன்ஃபார்மே பண்ணேன். ஓகே அது நம்ம ஹெல்மெட் போட்டிருந்தோம் அப்படியே அங்கே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் டீ கடைக்கு போயிருக்கும்போது நான் ஹெல்மெட்டை வச்சுட்டு போன மாதிரி ஒரு ஞாபகம் இருக்குது எனக்கு. வச்சுட்டு பைக் மேலே வச்சுட்டு போன மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. தென்னு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் மீன் தொட்டி வாங்க வந்தோமா, அந்த இடத்துல தொலைச்சனா இல்லை நான் கடையில் தொலைச்சனான்னு எனக்கு ஒரு டவுட்டு. எனக்கு அந்த ஃப்ரெண்டு வீட்டில் மீன் தொட்டி வாங்க போன இடத்துல போட்டுட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஞாபகம். தென் வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். மீன் தொட்டியை பிடிச்சி பின்னாடி ஒருத்தன், மொத்தம் 3 பேர். இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து எக்ஸலில் வந்தார். எனக்கு பின்னாடி ஒருத்தன் எக்ஸலில் வந்தவர் தான் மீன் தொட்டி வச்சு வந்தார். நான் என்ன பண்ணேன், அவசரத்தில் ஹெல்மெட் கழட்டி வண்டி மேலே வச்சு நினைக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வண்டியில் நிறுத்துறேன், கழட்டி ஹெல்மெட்டை பைக் மேலே வச்சுட்டு நான் போய் பார்த்தா, அதுக்கப்புறம் போய் மீன் தொட்டியில் எடுத்து அந்த ஒரு நமக்கு அந்த ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. மீன் தொட்டி கழுவுறோம், மீன் வைக்க போகிறோம் அப்படின்ட்டு அந்த ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. அப்புறம் நான் எப்பவும் போல் நைட் எடுத்து வண்டி உள்ளே விட்டுட்டு நான் கண்டுக்கவே இல்லை. ஓகே ஹெல்மெட் இருக்குது அப்படிங்கிறது அந்த ஞாபகமே இல்லை, அந்த ப்ரெசன்ட் மைண்டே இல்லை எனக்கிட்ட. ஓகே அப்புறம் திடீர்னு சரி ஓகே வ்ளாக் எடுக்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஞாபகம். சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஹெல்மெட்டை தேடுவாங்க. பார்த்தா ஹெல்மெட்டை காணோம். நான் பகீர்னு ஆயிடுச்சு. எங்கடா போச்சு ஹெல்மெட்டு, இத்தனை நாள் அம்மா கூட தானே இருந்துச்சு அப்படின்னு வீடு ஃபுல்லாக தேடுறேன். எங்கள் அம்மாகிட்டலாம் சண்டை போடுறேன் நான், எங்கம்மா என் ஹெல்மெட்டு அப்படின்ட்டு. அப்புறம் தான் யோசிச்சு பார்க்குறேன், ஆமாம்ல நம்ம வண்டி எடுத்து உள்ள நிறுத்தும் போதே ஹெல்மெட்டை காணோம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுங்க. எப்போவுமே நான் பார்த்தீங்கன்னா செவுத்துல ஒரு ஆணி அடித்து ஹெல்மெட்டுக்காகவே ஒரு பிளேஸ் வச்சுட்டேன் நான். அங்கே தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாலாம் அங்கே வச்சுருந்தேன். அந்த இடத்துலையும் காணோம். வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறோம், அங்கேயும் காணுங்க. அப்புறம் 2 நாளைக்கு ஒரு மாதிரியாவே இருந்துச்சு மனசு. டே என்னடா இப்படி போயிடுச்சு. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா அட்டாச் மைக்கும் இருந்துச்சு. அந்த ப்ளூ கலரில் ஒன்று இருக்குங்க, அதுதான் நம்ம மொபைலை மவுண்ட் பண்ணுறக்காக. அது பார்த்தீங்கன்னா 400 ரூபா வந்துச்சுங்க. நான் அப்போ வாங்கும்போது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2023-22 அந்த டைமில் வாங்கினேன். 400 ரூபாங்க ஃப்ளிப்கார்ட்டில். ஏன்னா அப்போல்லாம் நமக்கு 400 ரூபாய்ங்களாம் ரொம்ப பெருசு. அதுவும் ஃபஸ்ட் டைம் நம்ம சம்பாரிச்சு வாங்கணுமா, அந்த ஒரு இதனால நமக்கு அந்த 400 ரூபாய் பெருசு. அதாங்க அந்த நம்ம வேலை செஞ்ச அந்த பொருள் காணாமல் போச்சுன்னா தான் நமக்கு அந்த வழி தெரியும் என்ன ஏது அப்படின்ட்டு. ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. என்னன்னா காலேஜில் என்ன சம்பவம்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக சொல்கிறேன். என்ன பார்த்தீங்கன்னா, ஃபோன்ஸ் அட்மிட் பண்ணுவோம். ஏன்னா ஃபோனு கிளாஸ் டைமில் அலோட் கிடையாதுங்கிறதுனால சப்மிட் பண்ணிவிடுவோம். மொபைலை ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு எல்லாத்தோட ஃபோனை எடுத்து ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு ஸ்டாஃப் ரூமில் வச்சுருவோம். நான் தான் ரெப்ரசன்டேட்டிவ் வேறு என் காலேஜில், என்னோடய கிளாஸில். ஓகே நான் எல்லாத்தோட ஃபோனும் வாங்கி என் ஃபோனையும் எடுத்து மூட்டை கட்டி ஒரு பேப்பரை சுவிட்சுன்னு சுற்றி உள்ளே வச்சிட்டேன். அப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு ஃபோல்டர் டவுன்லோட் போட்டு விட்டுருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ISO ஃபைல்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம லேப்டாப்பில் OS இருக்கு இல்லைங்க, அது வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இருந்தேன். Windows 11 டவுன்லோட் பண்ணிட்டு இருந்தேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா CEல 3rd இயர் படிக்கிறேன். அதனால் அந்த கொஞ்சம் நாலேஜெலாம் இருக்குது, எனக்கு கம்ப்யூட்டர் நாலேஜெலாம் இருக்குது. அதனால் நான் சரி OS மாற்றலாமே அப்படிங்கிறக்காக Windows 11 லைட் வெர்ஷன் நம்ம லேப்டாப்புக்கு போடலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக நான் போட்டு வச்சுருந்தேன். சரி ஓகேன்னா நான் ஃபோனை ஓகே அது பொறுமையாக ஏறிட்டு இருக்கட்டும். நான் VI சிம் இன்னொரு சிம் வச்சுருக்கேங்க. அதில் வந்து அன்லிமிட்டட் போட்டு வச்சுருக்கேன். 4G இருந்தாலுமே நம்ம ஃபோன் மொபைல் 4G தான். 4G இருந்தாலுமே அதுக்கு அன்லிமிட்டடாக நெட்டு கிடைக்கும். அந்த சிம்முக்கு மாற்றி விட்டுட்டு நான் என்ன பண்ணேன், சரி ஓகே அது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கட்டும், நம்ம சாயந்தரம் தானே நீ 4 எடுப்போம் அப்போ பார்த்துக்கலான்ட்டு நான் என்ன பண்ணேன், சரி ஓகே வச்சுட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜர் ஒரு 40-45% இருந்துச்சுங்க.
சரி ஓகே 40 45 இருக்கு, நம்மளது அவ்வளோ சீக்கிரம் தீராது, 5000 mAh பேட்டரி கொஞ்சம் தாங்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் மொபைலை வச்சுட்டேன். தென் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மொபைலை சாயந்தரம் எடுத்து டவுன்லோட் ஆயிருக்கும் போல ஃபைலு அப்படின்னு எடுத்து பார்த்தா ஃபோன் சுவிட்ச் ஆஃப். அச்சச்சோ! சரி சார்ஜர் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும் போல, அது வேற பெரிய ஃபைலு 5 GB ஃபைலு அப்படின்னு நினச்சி ஆன் பண்ணோம். பெரிய ஷாக்குங்க. பார்த்தா ஃபோன் ரீசெட் ஆயிருக்கு. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ரியல்மி ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி அவனுக்கு இதே மாரி நடந்திருக்கு. ஃபோன் ஆட்டோமேட்டிக்கா ரீசெட் ஆயிருக்கு. அதாவது என்ன பண்ணியிருக்கான், ஃபோனு நம்ம எப்பவுமே தூக்கி போடுவோம்ல பெட்டு மேல, அந்த மாரி தூக்கி போட்டிருக்கான் பையன். தூக்கி போடும்போது என்ன ஆயிருக்கு, டக்குனு ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. என்னடா ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆகுதுன்னு எடுத்து ஆன் பண்ணி பார்த்துருக்கான், பையனுக்கு ஃபோன் ரீசெட்டு. அப்புறம் நான் அதுக்கப்புறம் அந்த ஃபோன் நான் வாங்கிட்டேன். ஒரு 1 இயர் கழிச்சு நான் வாங்கிட்டேன். மாப்பிள்ள இந்த மாதிரி வேணும்டா, நான் என்கிட்ட ஃபோன் இல்லை, நல்ல ஃபோன் இல்லை, வேணும்டா அப்படின்னு சொல்லி நான் ஒரு அமௌண்ட் கொடுத்து 5000 கொடுத்து வாங்கினேன். நானும் அவனும் தான் ஒட்டுக்கா வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அந்த வேலையில் வர அமௌண்ட்டை அவனுக்கு நான் கொடுத்து வாங்கிட்டேன் அந்த மொபைல். அப்புறம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு 2 வருஷம் நல்லா போயிட்டு இருந்துச்சுங்க. இப்போதான் போன மாதம் ரீசெண்டாக தான் நடந்துச்சு. ஒரு 3 மாதம் இருந்திருக்குங்க இது நடந்து கரெக்டாக. எனக்கு நான் சரியான சங்கட்டம். பரவாயில்ல, கிளவுட் பேக்கப் இருந்ததுனால நான் தப்பிச்சிட்டேன். எது வரைக்கும் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் வரைக்கும் இருந்துச்சு. எப்போ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூனில் ஆயிடுச்சு. என்னடா சவுண்ட் இது சாமி! மார்ச் மாதம் அப்டேட் வரைக்கும் தாங்க இருந்துச்சு. பேக்கப் வரைக்கும் தான் இருந்துச்சு. என்னாலலாம் நம்பவே முடியல. ரீசெட் ஆயிடுச்சா அப்படின்ட்டு. எல்லாமே போயிடுச்சுங்க. அதுல இருந்து வீடியோஸு, ஃபோட்டோஸு, சில ஃபோட்டோஸ்லாம் நான் க்ளவுட்லேயே எடுத்து வைக்கல. அதாவது நம்ம கூகுளே எடுத்து வைக்கல. கூகுள் பேக்கப்லாம் எடுத்து வைக்கல. பாதி ஃபோட்டோஸ் போயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கான ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் அழிஞ்சு போச்சு. அதில் தான் பாதி ஃபுட்டேஜஸ் போச்சுங்க. இன்னொரு ஈஷா யோகா ஃபுட்டேஜ் நல்லா பேக்கப் எடுத்து வச்சுருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு லேப்டாப்பில் எடுத்து வச்சுருந்தேன். அந்த லேப்டாப் என்ன ஆச்சு, ஓஎஸ் கிராஷ் ஆயிடுச்சு. அப்புறம் அதுவும் கரெக்டாக சி ஃபோல்டரில் போட்டு வச்சுட்டேன்னா, அதனால் அந்த வீடியோ நம்மளால கரெக்டாக ரெக்கவர் பண்ண முடியலைங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவம் நடந்துருச்சுங்க நமக்கு. வீடியோ இதனால தான் மோஸ்ட்லி நம்மளால போட முடியல. ஃபர்ஸ்ட் திங் என்னோட தப்பு தான். நான் அப்போ முடப்பட்டு அந்த வீடியோ அப்புறம் எடிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தினால மட்டுமே தான் நான் வந்து இந்த வீடியோஸ்லாம் போட முடியல. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்னவே திருத்திக்கிட்டு மோஸ்ட்லி இதுக்கு அடிக்ட் ஆகிட்டேங்க இன்ஸ்டாக்கு. மோஸ்ட்லி அந்த ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. ஏன்னா காலையில் நம்ம காலேஜ் போவோம். ஒரு காலையில் 5:30 எந்திரிப்பேங்க. எந்திரிச்சு ரெடியாகி 7:30 மணிக்கு காலேஜ் கிளம்புவேன். ஓகேங்களா? காலேஜுக்கு கிளம்பிட்டு ஒரு அங்கெல்லாம் ஒரு 8:30 9 மணிக்கெலாம் அங்கே போயிடுவோம். அதோட டயர்டு வண்டியில் தான் போவோம். ஓகேங்களா? அங்கே போயிட்டு அப்புறம் காலையிலேருந்து சாயந்தரம் ஒரு 4:50 வரைக்கும் நல்லா தான் இருக்கும். காலேஜ் ஜாலியாக தான் இருக்கும், ஃபன்னாக தான் இருக்கும். ரொம்பலாம் இருக்காது. படிக்கிற நேரத்தில் படிப்போம், விளையாடுற நேரத்தில் விளையாடுவோம். விளையாட்டு மீன்ஸ் ஒரு நார்மல் ஃபன்ஸ் அந்த மாதிரி தான். அப்புறம் சாப்பாடு, லஞ்ச் டைம் முடியும். அப்புறம் இன்டர்வல் முடியும். 4:50க்கு காலேஜ் முடிக்குங்க. 4:50க்கு காலேஜ் முடிச்சு அப்புறம் ஒரு டீ கடைக்கு போவோம். ஏன்னா ரொம்ப பசிக்கும். நம்மக்கிட்ட காசு வேறு இருக்காது. ஒரு 20 ரூபா 10 ரூபா மிஞ்சி என்கிட்ட டெய்லி 20 ரூபா இருக்கும். எவ்வளோனா நான் 70 ரூபா வாங்கிட்டு போவோம் ஒரு நாளைக்கு. பெட்ரோலுக்கு 50 ரூபா. தென் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா வந்து ஸ்நாக்ஸ்க்கு அந்த மாதிரி வச்சுருந்தேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 20 ரூபா. சாயந்தரம் சாப்பிட்டு ஏதாவது சாப்பிடுவேன். மோஸ்ட்லி ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். 20 ரூபாய்க்கு ஒரே ஒரு ஐஸ்கிரீமு. அது நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வயிறு ரொம்பின மாதிரி இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுருவேன். ஃப்ரெண்ட்ஸும் சாப்பிட்டு 3 பேர் பைக்கில் போவாங்க. அது மோஸ்ட்லி அந்த சின்ன ரோடு தான், அதனால பிரச்சனை இல்லை. அதனால் 3 பேர் பெட்ரோல் அடிச்சு நம்ம பைக்கில் போவோம். போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டில் இறக்கி விட்டு திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு மணி 7:30 ஆயிருங்க. மேபி சில டைம்லாம் கொஞ்சம் நாங்கள் எதுவும் டைம் பண்ணாமல் அந்த டீ கடைக்கு போகாமல் இருந்தோன்னா எங்களுக்கு எந்த ஒரு டைமும் ஆகாது. நாங்கள் டக்குன்னு வந்துடுவோம். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் நம்ம வர்றது 7:30 மணிக்கு வரோமா, நம்மளால வீடியோவும் எடுக்க முடியாது. அப்புறம் எடிட் பண்ணுறக்கும் டைம் இருக்காது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு வேறு டைம் நம்ம ஒதுக்கணுங்களா. அதனால் அந்த ஒரு சூழ்நிலைனால நம்மளால கரெக்டாக வீடியோ கண்டினியூஸாக போட முடியலைங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி பின்னாடி பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். கண்ணாடியில் எப்போவுமே நம்ம வண்டி ஓட்டும் போது பின்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. என்னென்ன வண்டி வருது, ஏன்னா நம்ம ஓரளவுக்கு ஸ்லோவாக போகும்போது பின்னாடி எவ்வளோ வண்டி வருது, நம்மளை ஒட்டி வருதா, நம்ம ஓவர்டேக் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ ஒரு கட்டு வரும், நம்ம அங்கே திரும்பணும். அதுக்கு ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடியே நம்ம இண்டிகேட்டர் போடணும். அப்போ தான் பின்னாடி இருக்கிறவங்க தெரியும், ஓகே அவன் திரும்ப போகிறான் அப்படின்ட்டு. அப்போ தான் அவங்க உஷாராகி கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவாங்க. இல்லை நம்ம ஓவர்டேக் எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அதுக்கப்புறம் எடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவம் நடந்திருக்குங்க. அதாவது டெய்லி நம்ம வண்டியில் தானே போயிட்டு வரோம். அதனால நிறைய சம்பவம் நடந்திருக்கு. அதுலேருந்து பட்டு திருந்தனது தாங்க இது. ஏன்னா எடுத்தோடனே எல்லாரும் கற்றுக்க முடியாது இல்லையா. எல்லாத்தையும் சில விஷயங்கள்லாம் பட்டு தானே கற்றுக்க முடியும். மனுஷங்களோட இயல்பே அதுதான். பட்டு தான் எல்லாமே கற்றுப்பாங்க. மோஸ்ட்லி நான் அந்த மாதிரி தான் பட்டு தான் கற்றுப்பேன். எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க நிறைய விஷயம்.
அதெல்லாம் கேட்கவே மாட்டேன். ஒரு டைம் பட்டுட்டேன்னா திருந்திடுவேன். அவ்வளோதான் பட்டாச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. ஓகேங்க, இன்னும் நான் உங்களுக்கு கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு ப்ளாக் பண்ணுறேன். ஏன்னா இப்போவே நிறைய வள நிறைய பேசிட்டே உங்களுக்கு போர் அடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இதில் இருந்து பார்ட் 2ல் கண்டினியூ பண்ணுவாங்க. ஓகே, டாடா பை பை, டேக் கேர். எங்கே போனாலும் பார்த்து சேஃபாக போங்க. இதோட நான் இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஏன் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போவே இந்த வீடியோ ரொம்ப பெருசாக லென்த்தாக போகுது. இந்த வீடியோவே 2-3 பார்ட்டாக நான் போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டியூரேஷன்னு ஒரு கணக்கு வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் வீடியோ போடும்போது ஆடியன்ஸ்க்கு அது ரொம்ப போர் அடிச்சிடுங்க. அந்த ஒரு காரணத்தினால நம்ம வந்து ஒரு டியூரேஷன் அப்படின்னு நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதோட நான் இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ லைக் கிளிக் பண்ணி ஆளுங்க கொடுத்துக்கோங்க மக்களே. ஸோ ஓகே, டாடா பை பை, டேக் கேர். எங்கே போனாலும் பார்த்து சேஃபாக போங்க. பாய்.